இன்னைக்கு கொண்டக்கடலை கிரேவி பார்க்கலாம். அது முதல்ல தாளிப்பு பார்த்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். நம்ம தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் போட்டுட்ருக்கோம். ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு, வெங்காயம் கொஞ்சமாக போட்டுடலாம். இதெல்லாம் தேவையான கல் உப்பு சேர்த்துலாம். ஸோ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். நம்ம என்னென்ன பொருள் அரைக்கணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வந்துடலாம். ஒரே ஒரு வெங்காயம் நம்ம நீல வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கோம், அதை போட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு கிரேவி தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கலாம். பூண்டு போட்டுக்கலாம். ஒரே ஒரு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ நம்ம சோம்பு சேர்த்துடலாம். சோம்பில் பாதி ஜீரகம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை பல்ஸ் மோடில் போட்டு எடுத்துக்கலாம். பேஸ்ட் மாதிரி அரைக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம குறைன்னு பல்ஸ் மோடில் போட்டிருக்கோம். அது இப்போ நம்ம தேவையான அளவு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஸ்டேஜில் இது நல்லா கொதிக்கணும். இப்படி கொதிக்கும் போது கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். இதில் சேர்த்துக்கலாம். இப்போ 3-4 முந்திரி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய நாட்டு தக்காளி ஒன்று போட்டிருக்கோம். 3 கைப்பிடி அளவு மூக்கல்ல போட்டிருக்கோம். இதை நம்ம பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். கிரேவி நல்லா ரெடியாக இருக்குது. இது நம்ம இப்போ அரைச்சோம் இல்லையா, அதை இதில் சேர்த்துக்கலாம். மூக்கல்ல கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.